ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சோம் சரவணபவாய நம. சிவசூர்யாய நம. எல்லோருக்கும் வணக்கம். நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இன்றைக்கு அது 14 செப்டம்பர் 2025 இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை. அது ரொம்ப விசேஷமான நாள். எப்படின்னா பானு சப்தமி அப்படின்னு சொல்கிறது. பானு சப்தமி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் கிடைக்கட்டும். கிரகங்கள்லேயே முக்கியமான கிரகம் சூரிய கிரகம் தான். சூரியன் தான் மெயினான கிரகம் இதில். அப்போ அந்த சூரிய கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்னன்னு கேட்டால் பித்திருக்காரகன் என்று சொல்வார்கள். முன்னோர்கள் வழிபாடுக்கெல்லாம் அவர் தான் ஆதிபத்தியமாக இருக்கார். அப்போ ஒரு சில குடும்பங்களில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் வழிபாடு சரியாக பண்ணாதனால சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தான் பரிகாரம் பண்ணாலும், கோயிலுக்கெல்லாம் போய் எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த கஷ்டங்கள் தீராமல் இருக்கும். அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாலை பட்சத்தில் வரக்கூடிய அந்த பானு சப்தமி என்று சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி தேதியும் சேர்ந்து வர்றதுனால தான் விசேஷமான நாள். அந்த நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியனை முன்னாடி குளிச்சு விட்டு சூரியனுடைய உதிக்கிறது இல்லையா, உதிக்கின்ற சிங்கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தை சூரியனை நினச்சி தியானம் பண்ணிக்கிண்டு ஓம் சிவசூர்யாய நமஹ என்று சொல்லி 7 முறை வணங்குறது. அது ஒரு முக்கியம். சூரியனுக்கு உகந்த அந்த கோதுமை தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோதுமையை பொடி பண்ணி சர்க்கரை கலந்து அதை சூரிய பகவானுக்கு தட்டில் வச்சு அவர் உதிக்கிற போதே உதித்து வரும்போதே அதை காமிக்கணும். காமிச்சா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாட்ட கூட அந்த 12 மணிக்குள்ளே சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்குள்ளே, அதாவது இந்திய நேரப்படி 12 மணி, மலேசியான்னு சொன்னால் 1 மணி டைம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் சிவசூர்யாய நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லலாம். அவருக்கு உகந்த கோதுமை தானியத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். கோதுமையை கையில் எடுத்துன தலையை சுற்றி 7 முறை சுற்றி அந்த தோஷங்கள்லாம் தீரணும்னு சொல்லி பின்பக்கமாக போட்டுட்டு நடந்து வந்துடலாம். பார்க்காம பறவைகளுக்கு அது உணவாக அமையும். அதே நேரத்தில் செப்பு பாத்திரம், செப்பு தகட்டில் கோதுமையை வச்சு தானமாக கொடுக்கலாம். கோயில்களுக்கெல்லாம் போனால் ஐயர்களுக்கு இல்லை ஒரு பண்டிதர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இன்னும் முதியோர்களுக்கு கூட தானமாக கொடுக்கலாம். இன்றைக்கி கோதுமை தானங்கிறது ரொம்ப விசேஷமாக உள்ளது. மற்ற இடங்கள்லையும் கூட கோதுமை தானமாக கொடுக்கலாம். அப்புறம் சிவசூரியனை நினைத்து கொண்டு ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா மந்திர ஸ்லோகம் அகஸ்தியர் சொன்னது. அந்த சோஸ்திரத்தை கேட்டு தான் ராமரே ராவணனை சம்ஹாரம் பண்ணதாக சொல்வார்கள். அதனால் அந்த சோஸ்திரத்தை கேட்டு நம்ம முன்னோர்களுடைய சாபங்களெல்லாம் தீர்த்துக்கலாம். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு திதி தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் கூட பண்ணலாம். ஏன்னா அது மகாலய பட்சம் தானே, அதனால் செய்யலாம். விசேஷமாக சூரிய பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி செய்கிற போது அவருடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பித்ரு தோஷங்கள் நீங்கும். அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாள். அந்த சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என்ன அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தான தர்மங்கள், ப்ரேயர்ஸ் அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 மடங்கு 1000 மடங்கு கூட புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் காலையில் சூரியனை பிரார்த்தனை பண்ணுறது, அந்த தாமரம் செப்பு பாத்திரம் அதில் வைத்த கோதுமையை தானம் பண்ணுறது எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சால் என்னையா பலன் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களில் சில பேர் கோளாறு இருந்தால் அது நிவர்த்தி அடையும். அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் அனுகூலமாக முடியும். உயர்ந்த பதவி சில பேருக்கு பதவி உயர்வு இல்லாமல் இருக்கும். அந்த பதவி உயர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டால் அந்த பதவி உயர்வு கூட கிடைக்கும். திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கும். இது மாதிரி விசேஷமாக அந்த சூரிய பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயதி ஜெயதி சூரிய சப்த லோகைக தீப கிரண மிருதுத தாப சர்வ துக்கஸ்ய ஹர்த்தா அருண கிரண கம்யஸ்யாதிர் ஆதித்ய மூர்த்தி பரம பரம திவ்ய பாஸ்கரஸ்தம் நமாமி. எல்லா துக்கமும் போகும் அப்படிங்கிறான் சூரிய பகவான் பிரார்த்தனை பண்ணால். அவ்வளோ திவ்யமான அந்த சூரிய பகவான் பிரார்த்தனை பண்ணிப்போம். முன்னோர்களை நினச்சிப்போம். அதே நேரத்தில் சூரிய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. அதான் சௌரம் என்று சொல்லுவார்கள். அந்த சூரிய பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணிப்போம். சூரிய க்ஷேத்திரத்தை கொண்டு சூரியனை தரிசனம் பண்ணிக்கலாம். எருக்கம்பூ அது சூரியனுடைய ஒரு விருட்சமாக இருக்கிறதுனால அதை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி விசேஷமான சூரியனுக்கு உகந்ததெல்லாம் செய்கிற போது சூரியனுடைய அனுகிரகத்தினால பித்ரு சாபங்கள் நீங்கும். வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும், கல்யாணம் நடக்கும், எல்லாம் சிறப்பாக நடக்கும். எல்லா சாபமும் தீரும், சௌபாகியங்கள் சேரும். இன்றைய தினம், அதாவது இந்த 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை
சூரிய பகவானை எல்லாரும் வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களும் பெறுவோமாக. ஓம் சிவசூர்யாய நமः.